எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல முட்டை சாதம் தான் செய்ய போறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பல்லாரியை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த பல்லாரியை நம்ம ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக அப்படி சாஃப்டாகி வதங்கி வரும் பாருங்க, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனையும் போகணும், அதே சமயத்தில் அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்கு ஏற்றபடி இதை நல்லா பக்குவமாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் 1 எடுத்து நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த தக்காளி பழமும் ரொம்ப குழைவாக வதங்கணுங்கிறது கிடையாது, அதுவும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு குடமிளகாவும் ஒரு காரமான பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். குடமிளகாலாம் ரொம்பவே சத்தானது, அதனால் இதை மாதிரி ரெசிபி செய்யும் போச்சில் நீங்கள் போட்டு செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு குடமிளகா போட இஷ்டம் இல்லைன்னா கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. குடமிளகா குக்காகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே குக்காய் வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கலாம், சிக்கன் மசாலா சேர்க்கலாம். எது சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஓரமாக அந்த கடாயிலே ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மீதி இருக்கிற இடத்துல ஒரு 2 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் நம்ம முட்டையை அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த எண்ணெய் லைட்டாக அப்படி சூடேறவும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை இது கூட சேர்த்துடலாம். இதில் வந்து இந்த அளவுக்கு தான் முட்டை சேர்க்கணுங்கிறது கிடையாது. முட்டை சாதம் இல்லையா, அதனால எந்த அளவுக்கு முட்டை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த முட்டையை வேக வைக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாக வதங்கி வரும் பாருங்க, அதை மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து நம்ம ஆஃப் பாயிலுக்குலாம் போடுறதுக்கு பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதோட சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். நம்ம முதல்ல ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் இப்போ மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக அப்படி வதக்குனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட சாதத்தை போட வேண்டிதான். சாதம் வடிக்கும் போச்சுல ரொம்ப கவனமாக வடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு 90% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள். நீங்கள் சாதம் வடிக்கும் போச்சுல ஒரு எலுமிச்சப்பழ சாரோ இல்லை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வடிச்சிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் கொஞ்சம் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா அதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை சேர்க்கறதுனால ஒரு சின்ன சுவை கிடைக்கும், அவ்வளவுதான். இது கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணுங்கிறதே கிடையாது. இப்போ அடுத்ததாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதனுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒராட்ட கலந்து விட்டுக்கிடலாம். ரொம்ப போட்டு அப்படியே கலந்து விட்டுறாதீங்க. நல்லா சாஃப்டாக மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளவு சூப்பரான முட்டை சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்றத காட்டிலும் சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து ஆறி போச்சுன்னா அதுல இருந்து ஸ்மெல் வருதுன்னு நினைப்பாங்க. அதனால நீங்க இதை வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் சூடாக செஞ்சு பரிமாறி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்க வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.